மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. 13 மாலை நேரத்தில் எடுக்கப்பட்ட லைன் ஷீட் கணக்கீடு செய்வது எவ்வாறு என பார்ப்போம். கொடுக்கப்பட்டுள்ள கொஸ்டின் பேப்பரில் உள்ள டேட்டு எந்த டேட்டோ அந்த டேட்டை முதல்ல எழுதிக்கணும். மார்ச் 21 முதல் செப்டம்பர் 20 முடிய சூரியன் வடக்கு திசையில் இருக்கும். செப்டம்பர் 21 முதல் மார்ச் 20 முடிய சூரியன் தெற்கு திசையில் இருக்கும். சூரியன் வடக்கு திசையில் இருந்தால் என்பி டிஸ்டன்ஸில் 90 டிகிரி கழிக்க வேண்டும். சூரியன் தெற்கு திசையில் இருந்தால் என்பி டிஸ்டன்ஸில் 90 டிகிரியை கூட்ட வேண்டும். முதல்ல 27/5/1985 என்று தேதியை முதலில் குறிப்பிட வேண்டும். இந்த அசிமத்தானது காலையில் எடுக்கப்பட்டுள்ளதா மாலையில் எடுக்கப்பட்டுள்ளதா என பார்க்க வேண்டும். இது மாலையில் எடுக்கப்பட்டுள்ளது இந்த அசிமத்து. எனவே ஈவினிங் என என எழுதி கொள்ள வேண்டும். இந்த டேட்டானது 27/5/1985 என்பதால் வடக்கு திசையில் இருக்கிறது. எனவே நார்த் என எழுதி கொள்ள வேண்டும். கொஸ்டின் பேப்பரில் உள்ள சிஎன்டியில் உள்ள 4 எடுத்து எழுதி கொள்ள வேண்டும். 22 டிகிரி 23 மினிட்டு 00 செகண்டு, 21 டிகிரி 43 மினிட்டு 20 செகண்டு, 21 டிகிரி 32 மினிட்டு 20 செகண்டு, 20 டிகிரி 00 மினிட்டு 40 செகண்டு. இந்த 4ஐயும் கூட்ட வேண்டும். கூட்டும் பொழுது 85 டிகிரி 39 மினிட்டு 20 செகண்ட் வருகிறது. இதை 4ஆல் வகுக்க வேண்டும். வகுக்கும் பொழுது 21 டிகிரி 24 மினிட்டு 50 செகண்ட் வருகிறது. அடுத்து கொஸ்டின் பேப்பரில் உள்ள வாட்ச் டைம் HMS என்று போட்டிருக்கும் இடத்தில் உள்ள 4 ஹவர் 55 மினிட்டு 45 செகண்ட், 4 ஹவர் 57 மினிட்டு 35 செகண்ட், 5 ஹவர் 00 மினிட் 30 செகண்ட், 5 ஹவர் 03 மினிட் 35 செகண்ட். இந்த 4ஐயும் கூட்ட வேண்டும். கூட்டி வருவது 19 ஹவர்ஸ் 57 மினிட் 25 செகண்ட். இதை 4ஆல் வகுக்க வேண்டும். வகுக்கும் பொழுது 4 ஹவர் 59 மினிட் 21.25 செகண்ட் வருகிறது. கடிகாரம் கொஸ்டின் பேப்பரின் மேலே வாட்ச் டைம் ஃபாஸ்ட் ஆர் ஸ்லோ என கொடுக்கப்பட்டிருக்கும். இந்த கொஸ்டின் பேப்பரில் அந்த பென்சிலால் கூட எழுதியிருக்கிறது, அது தெரியவில்லை. எனவே நான் சொல்கிறேன், அதை சரிபார்த்து கொள்ளவும். வாட்ச் டைம் 09 மினிட் 13.23 செகண்ட் வேகமாக செல்கிறது, அதாவது பாஸ்டாக செல்கிறது என்று அர்த்தம். அப்படி பாஸ்டாக சென்றால் கரெக்ட் மீன்ஸ் வருவதை 04:59:21:25 இருந்து இந்த பாஸ்டா போற கடிகாரத்தினுடைய டயத்தை கழிக்க வேண்டும். கழித்து வருவது 4 ஹவர் 50 மினிட்டு 08.02 செகண்ட். அதை இந்த அப்சர்வேஷனானது மாலை நேரத்தில் எடுக்கப்பட்டுள்ளது. எனவே 12 மணியை கூட்டிக் கொள்ள வேண்டும். 12 மணியை கூட்டிக் கொள்ளும் பொழுது 16 ஹவர்ஸ் 50 மினிட் 08.02 செகண்ட் கூடுதல் வருகிறது. அடுத்து கொஸ்டின் பேப்பரில் உள்ள இ அண்ட் ஓவில் உள்ள இ 10, அடுத்து 10, 7, 7, ஓ 7, 7, 10, 10. இந்த 4ஐயும் கூட்ட வேண்டும். 4ம் கூட்டும் பொழுது 34 என வருகிறது. இதில் ஏதேனும் ஈயில் கூடுதலாக இருந்தாலோ அல்லது ஓவில் கூடுதலாக இருந்தாலோ ஒன்றே ஒன்று கழிக்க வேண்டும். கழிக்கும் பொழுது எக்ஸ் வரும் வித்தியாசம் எக்ஸ். ஈயில் கூடுதலாக இருந்தால் லெவல் கரெக்ஷனில் கழிக்க வேண்டும். அப்படி ஓவில் கூடுதலாக இருந்தால் லெவல் கரெக்ஷன் வர்ற இடத்துல கூட்டிக் கொள்ள வேண்டும். எக்ஸ் × 20 / 8. இப்போ இதில் எந்த விதமான வித்தியாசம் இல்லை. எனவே கரெக்ட் மீன்ஸ் அப்சர்வ்டு ஆல்டிடியூட்ல 21 டிகிரி 24 மினிட்டு 50 செகண்ட் அப்படியே எழுதி கொள்ள வேண்டும். லெவல் கரெக்ஷன் நில். கரெக்ட் மீன்ஸ் அப்சர்வ்டு ஆல்டிடியூட்ல 21 டிகிரி 24 மினிட்டு 50 செகண்ட். அடுத்து LMT ஆஃப் அப்சர்வேஷன்
16 ஹவர்ஸ் 50 மினிட் 08.02 செகண்ட் எடுத்து அப்படியே எழுதிக் கொள்ள வேண்டும். அதுக்கு கொஸ்டின் பேப்பரில் கார்னரில் லாங் இ 70 டிகிரி 20 மினிட் 21.13 செகண்ட் என இருக்கிறது. அதை அப்படியே எடுத்து எழுதிக்கொண்டு 15 வகுக்க வேண்டும். 15ஆல் வகுத்து வருவது 4 ஹவர் 41 மினிட் 21.41 செகண்ட். இதை 16:50:08:02 இருந்து கழிக்க வேண்டும். கழிக்கும் பொழுது 12 ஹவர் 08 மினிட் 46.61. முதல் நாளைக்கும் அடுத்த நாளைக்கும் டெக்லினேஷன்ல வித்தியாசம் கொடுக்கப்பட்டுள்ளது, செகண்டில் கொடுக்கப்பட்டுள்ளது. 596.90 செகண்ட்ல கொடுக்கப்பட்டிருக்கனால் இந்த ஹவர்ஸை எல்லாத்தையும் செகண்டுக்கு மாற்ற வேண்டும். 12 × 60 720. அதோட மினிட் 8 கூட்ட வேண்டும், 728. அதில் இண்டு 60ஆல் பெருக்க வேண்டும், 43,680. அதுடன் செகண்டான 46.61 கூட்ட வேண்டும். அப்படி கூட்டும் பொழுது 43,726.61. 43,726.61 இன்று டிஃபரண்ட் ஹவர்லி வேரியேஷன் டிஃபரண்ட் 596.90 டிவைடட் 86,400. இதால் வகுக்கும் பொழுது 302.088 வருகிறது. இதை டிகிரி மினிட் செகண்ட் கொண்டு போகும்போது இதுல டிகிரி கிடையாது, 5 மினிட் 0.5 மினிட் 0.2.09 செகண்ட் வருகிறது. அந்த அசிமத் எடுத்த தேதியில் உள்ள டெக்ளரேஷனை அப்படியே எடுத்து எழுதி கொள்ள வேண்டும். 21 டிகிரி 15 மினிட் 0.6.50 செகண்ட். கண்டுபிடித்து வந்த வித்தியாசமானது 0.0 டிகிரி 0.5 மினிட் 0.2.09. அது முதல் நாளைக்கும் அடுத்த நாளைக்கு கூடுதலாக சென்று கொண்டிருப்பதால் இதனை கூட்ட வேண்டும். கூட்டும் பொழுது 21 டிகிரி 20 மினிட் 0.8.59. இதை இந்த அசிமத்தை எடுத்தது நார்த்தில் வருவதால் 90 டிகிரியை கழிக்க வேண்டும். அப்படி கழிக்கும் பொழுது 68 டிகிரி 39 மினிட் 51.41 செகண்ட் வருகிறது. அடுத்து கரெக்ட் மீன்ஸ் அப்சர்வ்டு ஆல்டிடியூட் 21 டிகிரி 24 மினிட் 50.00 செகண்டுக்கு ரிப்ராக்ஷன் கண்டுபிடிக்க வேண்டும். அப்படி கண்டுபிடிக்கும் பொழுது 90 டிகிரியில் இருந்து கழிக்க வேண்டும். கழிக்கும் பொழுது 68 டிகிரி 35 மினிட் 10.00 செகண்ட் வருகிறது. 68 டிகிரிக்கும் 69 டிகிரிக்கும் வித்தியாசமானது கொடுக்கப்பட்டுள்ளது. 69 டிகிரிக்கு 2. 69 டிகிரிக்கு கொஸ்டின் பேப்பர்லயே கொடுக்கப்பட்டிருக்கும் ரிப்ராக்ஷன் 2 மினிட் 30.70 செகண்ட். 68 டிகிரிக்கு 2 மினிட் 23.30 செகண்ட். இதை ரிப்ராக்ஷன் கண்டுபிடிக்கும் பொழுது வித்தியாசமானது 1 டிகிரிக்கான வித்தியாசம் 0.07.40 செகண்ட் வருகிறது. அப்படிங்கும்போது நாம் மீதி கண்டுபிடிக்க வேண்டியது 68க்கும் 69க்கும் கொடுத்திருப்பதால் 35 மினிட் 10.00 செகண்ட் கண்டுபிடிக்க வேண்டும். 35 × 60 2100. அதுடன் 10 கூட்டிக் கொள்ள வேண்டும். 2110.00 வருகிறது. அடுத்து 2110.00 இந்த 1 டிகிரிக்கான வித்தியாசம் 7.40 டிவைடட் 3600 வகுக்க வேண்டும். அப்படி வகுத்து வருவது 4.337. அதை 4.34 என எழுதிக் கொள்ளலாம். 68 டிகிரிக்கு 2.23.30. மீதி உள்ள 35 மினிட் 10.00 செகண்டுக்கு
உள்ள வித்தியாசம், கண்டுபிடித்து வந்த வித்தியாசம் சைபர் மினிட்டு 0.4.34 செகண்டு. அதை கூட்டிக் கொள்ள வேண்டும். ரெண்டையும் கூட்டும் பொழுது 2 மினிட்டு 27.64 செகண்டு. அதுக்கு அடுத்தபடியாக பேரலக்ஸ் கண்டுபிடிக்க 20 கொஸ்டின் பேப்பர்ல 20 டிகிரிக்கும் 25 டிகிரிக்கும் உள்ள வித்தியாசம் கொடுக்கப்பட்டுள்ளது. அதில் 20 டிகிரிக்கு 8:30, 25 டிகிரிக்கு 8.0. எனவே டிகிரி கூட கூட குறைந்து கொண்டே செல்கிறது. 20 டிகிரிக்கு 8:30, 25 டிகிரிக்கு 8, 5 டிகிரிக்கான வித்தியாசம் 0.30 செகண்டு. எனவே மீதி உள்ள 1 டிகிரி 24 மினிட்டு 50.00 செகண்டுக்கு நாம் கண்டுபிடிக்க வேண்டும். 1 × 60, அதுடன் 24 மினிட்டை கூட்டிக் கொள்ள வேண்டும். 84 × 60 5040, அதோட 50.00 செகண்டை கூட்டிக் கொண்டால் 50.90.00. 50.90.00 வித்தியாசம், 5 டிகிரிக்கான வித்தியாசம் 0.30 டிவைடட் 18,000. அந்த 18,000 வகுக்கும் பொழுது 0.08 வருகிறது. 20 டிகிரிக்கு 8:30, 1 டிகிரி 24 மினிட்டு 50 செகண்ட், 50.00 செகண்டுக்கான வித்தியாசம் 0.08. 20 டிகிரிக்கும் 25 டிகிரிக்கும் குறைந்து கொண்டே செல்வதால் 0.08 கழிக்க வேண்டும். அப்படி கழிக்கும் பொழுது 8.22 வருகிறது. அதை பேரலக்ஸில் எழுத வேண்டும். அப்படி எழுதும் 0.0 டிகிரி, 0.0 மினிட்டு, 0.8.22 செகண்ட் என எழுத வேண்டும். அடுத்து 21 டிகிரி, கரெக்ட் மீன்ஸ் அப்சர்வ்டு ஆல்டிடியூட் 21 டிகிரி 24 மினிட்டு 50.00 செகண்டில் இருந்து ரிப்ராக்ஷன் 0.0 டிகிரி 0.2 மினிட்டு 27.64 கழிக்க வேண்டும். கழித்து வருவது 21 டிகிரி 22 மினிட்டு 22.36 செகண்டு. அத்துடன் பேரலக்ஸை கூட்டிக் கொள்ள வேண்டும். அப்படி 8.22 கூட்ட வேண்டும். 21 டிகிரி 22 மினிட்டு 30 செகண்ட், 30.58 செகண்டு. அதை அப்படியே எடுத்து ட்ரூ ஆல்டிடியூட்டில் எழுதிவிட வேண்டும். லேடிடியூட் கொஸ்டின் பேப்பரில் முன்பகுதியில் இருக்கும். அதை அப்படியே எடுத்து எழுத வேண்டும். 12 டிகிரி 53 மினிட்டு 52.20 செகண்டு. அதை லேடிடியூட்டில் அப்படியே எடுத்து எழுதிவிட வேண்டும். எழுதிவிட்டு என்பி டிஸ்டன்ஸ் கொஸ்டின் ஆன்சர் ஷீட்டின் முன்பகுதியில் 68 டிகிரி 39 மினிட்டு 51.41 செகண்டு இருக்கிறது. அதையும் எடுத்து என்பி டிஸ்டன்ஸில் எழுதிக் கொள்ள வேண்டும். இந்த 3ஐயும் கூட்ட வேண்டும். ட்ரூ ஆல்டிடியூட், லேடிடியூட், என்பி டிஸ்டன்ஸ், இந்த 3ஐயும் கூட்ட வேண்டும். கூட்டி வருவது 102 டிகிரி 56 மினிட்டு 14.19 செகண்ட் வருகிறது. இந்த இதை வந்துட்டு என்பி டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க வேண்டும். ஆப்ஷன் வந்துட்டு அதுல பாதி வந்துட்டு ஆப்ஷன் 51 டிகிரி 28 மினிட்டு 07.10 செகண்டு. என்பி டிஸ்டன்ஸில் இருந்து ஆப்ஷனை தான் கழிக்க முடியும். எனவே என்பி டிஸ்டன்ஸ் 68 டிகிரி 39 மினிட்டு 51.41 செகண்டு. அதிலிருந்து ஆப்ஷன் 51 டிகிரி 28 மினிட்டு 07.10 செகண்டை கழிக்கும் பொழுது கழித்து வருவது 17 டிகிரி 11 மினிட்டு 44.31. அதை அப்படியே என்பி டிஸ்டன்ஸில் எழுதிவிட வேண்டும். அடுத்து 2 லேடிடியூட் 51 28 07.10 இருந்து 2
டு லேட்டிடியூட் 12.53 கழிக்க வேண்டும். அப்படி கழித்து வருவது 38 டிகிரி 34 மினிட் 14.90 செகண்டு. அதை அப்படியே டு லேட்டிடியூட்டில் எழுதிவிட வேண்டும். அதற்கு அடுத்தபடியாக டைம் ஆல்டிடியூட் கண்டுபிடிக்க வேண்டும். ஆப்ஷனில் இருந்து 51 டிகிரி 28 மினிட் 07.10 செகண்டில் இருந்து 21 டிகிரி 22 மினிட் 30.58 செகண்டை கழிக்க வேண்டும். கழித்து வருவது 30 டிகிரி 05 மினிட் 36.52 செகண்டு. அதை டைம் ஆல்டிடியூட்டில் எடுத்து எழுதிக்கொள்ள வேண்டும். அதற்கு அடுத்தபடியாக லாக் சீகண்ட் கண்டுபிடிக்க வேண்டும். லாக் சீகண்ட் கண்டுபிடிக்கும் போது லாக் காஸ் டிகிரி பட்டனுக்கு 51 டிகிரிக்கும் டிகிரி பட்டன் 28 மினிட்டுக்கும் டிகிரி பட்டன் 07.10க்கும் டிகிரி பட்டன். லாக் காசுன்னு அடிச்சுட்டு கால்குலேட்டர்ல 51 டிகிரிக்கும் டிகிரி பட்டன் 28 மினிட்டுக்கும் டிகிரி பட்டன் 07.10க்கும் டிகிரி பட்டன் அடிச்சுட்டு ஈக்குவல் டு போட்டுட்டு -10 போட்டு ஈக்குவல் டு போட்டாங்க 10.20 555 வருகிறது. அதை அப்படியே எழுதிக் கொள்ள வேண்டும். அதற்கு அடுத்து லாக் காஸ் அதுக்கு அடுத்ததுக்கும் 17 டிகிரிக்கும் டிகிரி பட்டன் அடிக்கணும், 11 மினிட்டுக்கும் டிகிரி பட்டன் அடிக்கணும், அடுத்து 44.31 அடிச்சுட்டு டிகிரி பட்டன் அடிக்கணும். அடிச்சுட்டு ஈக்குவல் டு போட்டுட்டு -10 ஈக்குவல் டு போட்டா 10.01 98 598 வருகிறது. அதை அப்படியே எடுத்து எழுதிக் கொள்ள வேண்டும். அதுக்கு அடுத்து லாக் சைன் கண்டுபிடிக்க வேண்டும். லாக் சைன் கண்டுபிடிக்கிற போது லாக் சைன் 38 டிகிரிக்கும் டிகிரி பட்டன் 34 மினிட்டுக்கும் டிகிரி பட்டன் 14.90 செகண்டுக்கும் டிகிரி பட்டன் அடிச்சுட்டு ஈக்குவல் டு போட்டு +10 ஈக்குவல் டு போட்டா 9.79 48 234 வருகிறது. அதை அப்படியே எடுத்து எழுதிக் கொள்ள வேண்டும். அதற்கு அடுத்தபடியாக லாக் சைன் கண்டுபிடிக்க வேண்டும். அதுக்கும் 30 டிகிரிக்கும் டிகிரி பட்டன் 05க்கும் மினிட்டுக்கும் டிகிரி பட்டன் 36.52 செகண்டுக்கும் டிகிரி பட்டன் அடிச்சுட்டு ஈக்குவல் டு போட்டு +10ன்னு போட்டு ஈக்குவல் டு போட்டா 9.719 49 வருகிறது. இந்த நான்கையும் கூட்ட வேண்டும். கூட்டும் பொழுது 19.720 42 99 இதை 2ஆல் வகுக்க வேண்டும். வகுத்து வருவது 9.860 21 495. இதில் 10 மைனஸ் பண்ணிட்டு ஈக்குவல் டு போட்டு ஷிஃப்ட் லாக் ஈக்குவல் டு ஷிஃப்ட் டேன் ஈக்குவல் டு ஷிஃப்ட் டிகிரி அடிச்சாக்க 35 டிகிரி 56 மினிட் 03.83 செகண்ட் வருகிறது. இதை 2ஆல் பெருக்க வேண்டும். பெருக்கும் பொழுது 71 டிகிரி 52 மினிட் 07.66. இன் கேஸ் ஆஃப் ஆன் ஈவினிங் அப்சர்வேஷன் டிடெக்ட் ஃப்ரம், இந்த அப்சர்வேஷன் மாலை நேரத்தில் எடுக்கப்பட்டுள்ளதால் 360 டிகிரியில் இருந்து 71 டிகிரி 52 மினிட் 07.66 செகண்டை கழிக்க வேண்டும். கழித்து வருவது 288 டிகிரி 07 மினிட் 52.34 செகண்டு. Add 360 if observed horizontal angle is greater than the sun's azimuth. இந்த இது 288 இருக்கு, ஆனா புக்ல இருக்கிறது 59 டிகிரி தான் இருக்குது. 59 டிகிரி 26 மினிட் 55.00 செகண்ட் இருக்கிறது. அதனால் கழிக்க முடியும். எனவே இந்த ஆடுங்கிற இடத்துல நில் போட்டுவிட்டு அப்படியே எடுத்து 288 டிகிரி 07 மினிட் 52.34 செகண்டை எடுத்து எழுதி கொள்ள வேண்டும். அதற்கு அடுத்தபடியாக கொஸ்டின் பேப்பர்ல உள்ள புக்ல உள்ளதை அப்படியே எடுத்து 59 டிகிரி 26 மினிட் 55.00 கழிக்க வேண்டும். கழித்து வருவது அஸ்மத் ஆஃப் ஆர்வோ ஆகும். 228 டிகிரி 40 மினிட் 57.34 செகண்ட் வருகிறது. இத்துடன் இந்த லைன் சீட்டுக்கான கணக்கு முடிவடைகிறது. நன்றி, வணக்கம்.